கூண்டோட தூக்கி இருக்காங்க. பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாயிருக்கு. திருடின கிளிய விற்பனை செய்ய ட்ரை பண்ணும்போது பொறி வச்சு போலீஸ்காரங்க புடிச்சிருக்காங்க. சினிமா சீனையே மிஞ்சிடும் போலியே. சென்னை கொளத்தூர் லட்சுமிபுரத்தை சேர்ந்தவர் அரவிந்த் ரமேஷ். இவரு கொளத்தூர் பள்ளி சாலையில அயல் நாட்டு பறவைகளை மொத்த விற்பனை செய்யும் கடை ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. நேத்து மதிய லஞ்ச் டைம்ல 3 நபர்கள் சிவப்பு நிற யமஹா ரே பைக்ல வந்திருக்காங்க. கடையில இருந்த வெளிநாட்டு உயிர் ரக 3 கிளிகளை கிளி கூண்டோட எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒன்னொன்னா தூக்க முடியாது, பேசாம மொத்தமா தூக்கிடுவோன்னு கிளி கூண்டோட அலேக்கா தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது சம்பந்தமான சிசிடிவி ஃபுட்டேஜோட ராஜமங்கலம் காவல் நிலையத்துல இவரு புகாரும் கொடுத்திருக்காரு. போலீசாரும் விசாரணை நடத்தினாங்க. அப்போ காணாம போன அந்த உயர் ரக கிளிகளை பாடி பகுதியில விற்பனை செய்ய முயல்வதா ஒரு தொடர்பு வந்திருக்கு. சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நானே வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி உரிமையாளரே சொல்லியிருக்காரு. இது திருடினவங்களுக்கு தெரியாது இல்லையா, சரி யாரோ ஒருத்தர் போல அப்படின்னு, சரி நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. திருடியவர்களை அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்துல வர வச்சு இப்போ கையும் களவுமா போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க. கூடவே 3 கிளிகளையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஒரு கிளியோட விலை 35,000 ரூபாய் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. வீரன் படத்தை போல கண்டெய்னரில் காரில் மோதிவிட்டு தப்ப முயலும் வடமாநில கொள்ளையர்கள். நிறுத்த கூறியும் நிறுத்தாமல் பறக்கும் கண்டெய்னர். கையில் துப்பாக்கியோடு போலீசாரை மிரட்டிய கும்பல். பல மாநிலங்களில் ஏடிஎம் கொள்ளை. பல ஆண்டுகளாக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த கும்பல் மடக்கி பிடித்து சுட்டு கொன்ற தமிழக போலீஸ். நாமக்கல் மாவட்டம் அருகே கண்டெய்னர் லாரி ஒன்று பைக் மற்றும் வாகனங்களை இடித்துவிட்டு நிற்காமல் செல்லவே, இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியை பின்தொடர்ந்து சென்றனர். தொடர்ந்து அந்த கண்டெய்னர் லாரியை போலீசார்